நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கீங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா? அதுவும் 71,000க்கு மேல சம்பளத்தில் கவர்மெண்ட் ஜாப் இருந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? சரி, இதுக்கெல்லாம் யார் விண்ணப்பிக்கலாம், எங்க விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்த முழு விவரத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது பாசோலா டெய்லி தமிழ் சேனல். நான் உங்க சுந்தரம். நம்ம நாட்டில் 1 கோடிக்கு மேலே படித்து முடிச்சுட்டு வெளியே வர பட்டதாரிகள் இருக்காங்க. இதில் 50% மாணவர்கள் மட்டும்தான் தகுதிக்கேற்ற வேலைக்கு போகிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. இப்போது இந்தியாவில் வேலைக்காக பதிவு பண்ணிட்டு காத்திருக்கிறவங்க 3லேருந்து 4 கோடி பேர். இது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கனவு, எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ படித்து முடித்த எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுமா? கவர்மெண்ட் வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எத்தனையோ போட்டித் தேர்வுகள் இருக்குது. ஆனால் இதை எழுதுகிற எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா? இப்போ இருக்கிற நிலைமையில சாதாரண தொழிலாளர்களை விட படித்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க, அது கவர்மெண்ட் வேலை. அப்படின்னா கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. கவர்மெண்ட் வேலை தகுதியானவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். கவர்மெண்ட் வேலைக்கு எப்பப்போ கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை காலியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்போ கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு கரெக்டான நேரத்தில் அப்ளை பண்ணணும், நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழக அச்சுத்துறையில் வேலைக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திங்க. அது என்ன விவரம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எத்தனையோ துறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் தமிழ்நாடு ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆயிரம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் தேவையான பிரிண்டிங் வேலைகள் பண்ணுறது இந்த துறையோட முக்கிய வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைல்ஸு, அப்புறம் நோட் புக்கு, பேனா, இந்த ரப்பரு, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான எல்லா பொருளையும் தயார் பண்ணி கொடுக்கறது இந்த டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான வேலைகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்கு, புத்தகம், இது எல்லாமே இவங்க தான் பிரிண்ட் பண்ணி தராங்க. ஸோ அந்த வகையில் இது முக்கியமான துறை இது. ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான துறையில் தான் இப்போ வேலைக்காக கால் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன், மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், இந்த வேலைக்கெல்லாம் இப்போ ஆள் எடுக்க போகிறாங்க. சரி, இந்த வேலைக்கெல்லாம் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன், இதுக்கு 10 பேர் தேவை. ஜூனியர் எலக்ட்ரீஷியன் 4 பேர், ஜூனியர் மெக்கானிக் 8 பேர், பிளம்பர் எலக்ட்ரீஷியன் ஒருத்தர். ஸோ ஆக மொத்தம் 23 வேகண்ட் இருக்குது. இந்த 23 வேகண்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம், வேலையில் சேரலாம். சரி, இதுக்கெல்லாம் யார் விண்ணப்பிக்கலாம், இதுக்கு என்ன படிப்பு தேவை, என்ன திறமை தேவை, என்ன தகுதி தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் ஹெல்ப்பர் வேலைக்கு பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அதுவே ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இந்த ஜூனியர் மெக்கானிக்கல் வேலைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கோர்ஸில் டிப்ளமோ இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். பிளம்பர் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு வேகண்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும். சரி, இந்த வேலைக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது, நான் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா 8/4/2026, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதியோட உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்கணும்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டினா 18லேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம். எம்பிசினா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். சரி, இந்த வேலைக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இந்த எல்லா வேலைக்குமே மாத சம்பளமாக 19,500 ரூபாயில இருந்து 71,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். ஸோ இந்த வேலைக்குமே மற்ற கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ரிட்டன் டெஸ்ட்னு சொல்கிற எழுத்து தேர்வு, திறனறி தேர்வு, அப்புறம் சர்டிஃபிகேட் சரி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் படித்து வாங்கின எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பர்சனல் டாக்குமெண்ட்டு, இதையெல்லாம் சரி பார்ப்பாங்க. இதெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக இருந்தால் உங்களை கண்டிப்பாக வேலைக்கு எடுத்துக்குவாங்க. தகுதியானவங்க அந்த விண்ணப்பத்தை பதிவு பண்ணி அதை முறையாக ஃபில் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்கள் கையெழுத்து போட்டு அதை பக்காவாக ரெடி பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் இன்னொன்று மறந்துடாதீங்க, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா கவரு, அந்த கவர் மேலே என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். என்ன வேலைக்கு, என்ன பதவி அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நான் கமிஷனர்,
தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை கமிஷனர் அலுவலகம் 110, அண்ணா சாலை, சென்னை 2. இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை அனுப்பணும். இந்த விண்ணப்பத்தை அனுப்புறதுக்கு கடைசி தேதி வந்து 8/4/2026. அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி சாயந்தரம் 5:30க்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துடணும். நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது. இந்த விண்ணப்பம் அனுப்புறீங்க இல்லையா, அந்த விண்ணப்பத்தில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, அதையும் நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ வந்து இந்த வேலைக்காக என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படாது. இந்த அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தேவைப்படும். அப்புறம் வந்து இந்த டிசி, ஜாதி சான்றிதழ், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, அதில் வந்து சில டாக்குமெண்ட்லாம் கேட்டிருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டிப்பாக தவறாமல் உங்களுடைய அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்புறது கட்டாயம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து stationaryprinting.tn.gov.in/ அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பினோன்னே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எக்ஸாம் நடக்கிறதுக்கு 4 முதல் 7 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ, இல்லை அவங்க எந்த சென்டரை உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டரில் போய் எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வருதோ அந்த டைமில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் பிரிண்டிங் துறையில் வந்து என்ன மாதிரி வேலை காலி இருக்குது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், எப்போ கடைசி தேதி அப்படிங்கன்னு எல்லா விவரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் வேறு எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை வேறு எதனாச்சும் தகவல் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதை தெரியப்படுத்துகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.